இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மை ஆன்லைன் முறையில் கடப்பிதழ் ஜூன் மாதம் முதல் அமல். மலேசிய குடிநுழைவுத்துறை தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 கிளை அலுவலகங்களில் மை ஆன்லைன் முறையின் வாயிலாக கடப்பிதழை பெறும் சேவையை வரும் ஜூன் 1 தேதியிலிருந்து முழுமையாக அமல்படுத்தவிருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். காஜாங், கிளானஜயா மற்றும் வங்சமாஜு ஆகிய 3 குடிநுழைவுத்துறை அலுவலகங்களில் மை ஆன்லைன் கடப்பிதழ் முறை அமல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளான் பள்ளத்தாக்கில் அதிகமான கடப்பிதழை வெளியிடும் மையங்களாக இந்த 3 குடிநுழைவுத்துறை அலுவலகங்களும் விளங்குவதால் அவற்றில் மை ஆன்லைன் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஆசிரியர்களின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று உறுதி அளித்துள்ளார். ஆசிரியர்களின் அலவுன்ஸ் தொகையை உயர்த்துவது அரசாங்கத்தின் முக்கிய கவனமாக இருந்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இன்று மலாக்கா அயர்குரோவில் மலாக்கா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கான கூடுதல் அனுகூல தொகையை வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கு சிறிது கால அவகாசத்தை வழங்குமாறு ஆசிரியர் பெருந்தகைகளை அன்வார் கேட்டுக்கொண்டார். தமது அதிகாரிகள் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுமானால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தாராளமாக விசாரணை செய்யலாம் என்று தகவல் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். ஃபமி ஃபட்சேல் அதிகாரிகளை லஞ்ச ஊழல் ஆணையம் விசாரணை செய்து வருவதாக கடந்த சில நாட்களாக பரவலாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. இது குறித்து விளக்கம் அளித்த ஃபமி ஃபட்சேல் தம்முடைய எந்தவொரு அதிகாரியையும் விசாரணை செய்வதற்கு ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு முழு சுதந்திரம் உள்ளது என்றார். இன்று ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் பேரரசியார் துங்கு அசீசா ஷா அமீனாவும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இசானா நகாரா முகநூலில் மாமன்னர் தம்பதியர் தங்கள் வாழ்த்துக்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். குரு இன்சானி பொமாங்கின் ஜெனராசி மடானி என்ற கருப்பொருளுக்கு ஏற்ப மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கும் சிற்பிகளாக ஆசிரியர்கள் விளங்குகின்றனர் என்று மாமன்னர் தம்பதியர் தங்கள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். நடப்பு அரசாங்கம் மலாய்க்காரர்களின் ஏழ்மை நிலையை போக்குவதற்கு தீவிர கவனம் செலுத்த வேண்டுமே தவிர 6 மாநிலங்களில் திறந்த இல்ல பொது உபசரிப்புகளை நடத்துவதில் கவனம் செலுத்துவது அல்ல என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கேட்டுக்கொண்டார். மலாய்க்காரர்கள் தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டு வரும் சமூகமாக இருந்து வருகின்றனர். அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அவர்களின் மேன்மைக்கும் நடப்பு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று மகாதீர் கேட்டுக்கொண்டார். சரவா மாநிலத்தில் உள்ள கிறிஸ்துவர்கள் மட்டுமே அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்த முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதர மாநிலங்களைச் சேர்ந்த கிறிஸ்துவர்கள் அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்த அனுமதி இல்லை என்று பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். சரவா மாநில கிறிஸ்துவர்கள் அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்துவது தொடர்பில் உள்துறை அமைச்சுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் அசம்பாக்கியின் சேவைக்காலம் நீட்டிக்கப்பட்டது தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வெளிப்படையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று நேர்மை மற்றும் லஞ்ச ஒழிப்பு மீதான ஓர் அரசாங்க சார்பற்ற அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் SPRM போன்ற அரசாங்க அமலாக்க ஏஜென்சிகளின் முக்கிய அதிகாரிகளின் சேவைக்கால நீட்டிப்புக்கு குறிப்பிட்ட அம்சங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவற்றை நிறைவு செய்கின்றவர்களுக்கு மட்டுமே சேவைக்காலம் நீட்டிக்க அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை பிரதமர் ஏற்படுத்த வேண்டும் என்று இகார் என்ற அந்த அமைப்பு வலியுறுத்தி உள்ளது. சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கை தொடர்பில் ஓர் அதிகாரி உட்பட 7 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிடிபட்ட மொத்தம் 12 தனி நபர்களில் இந்த 7 போலீஸ்காரர்களும் அடங்குவர் என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ காவ் கோக் சின் தெரிவித்தார். புக்கிட் ஆமான் போலீஸ் தலைமையகத்தின் நன்னெறித்துறையினரால் பினாங்கில் கடந்த சனிக்கிழமை தொடங்கி 2 தினங்கள் நடைபெற்ற சோதனை நடவடிக்கையில்
இந்த 7 போலீஸ்காரர்களும் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். நகரி சம்பிலான் மாநிலத்தில் 15வது சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சட்டமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என்று மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமைனுடின் ஹருன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் நடப்பு சட்டமன்ற தவணை காலம் வரும் ஜூலை 1 தேதி நிறைவு பெறுகிறது. அதற்கு முன்னதாகவே மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் நகரி சம்பிலான் சமஸ்தானபதியின் அனுமதி பெறப்படும் என்று அமைனுடின் ஹருன் விளக்கினார். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி காத்திருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஆசிரியர்களுக்கு ஓர் எதிர்பார்ப்பை உண்டாக்கிய நிலையில் அப்படி ஒரு நல்ல செய்தி எதுவும் அறிவிக்கப்படாதது குறித்து பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேசிய நிலையிலான ஆசிரியர் கொண்டாட்டம் மலாக்காவில் முடிவடைந்த நிலையில் ஆசிரியர்களுக்கு இனிப்பான செய்தி எதுவும் இல்லாதது குறித்து தேசிய பல்கலைக்கழகத்தின் கல்வி பிரிவின் விரிவுரையாளர் டாக்டர் அன்வா அஹ்மத் வினவியுள்ளார். எந்தவொரு நல்ல செய்தியும் அறிவிக்கப்படாத நிலையில் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் எதற்காக இந்த ஆர்ப்பரிப்பை செய்தார் என்று டாக்டர் அன்வார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜோஹர் மாநிலத்தில் மலிவு விலை அடுக்குமாடி பொது குடியிருப்பு பகுதிகளில் குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுவதாக மேன்மை தங்கிய ஜோஹர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டா தமது அதிருப்தியை தெரிவித்ததை தொடர்ந்து அப்பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்று ஊராட்சி மன்ற மேம்பாட்டு அமைச்சர் ngா கோமிங் உறுதி அளித்துள்ளார். அடுத்த 2 நாட்களிலேயே இப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் பஞ்சானா 2.0 திட்டத்தில் பொய்யான தகவல் தந்து உதவித்தொகையை கோருவதற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து மோசடி செய்ததாக நம்பப்படும் 3 நபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 10 லட்சம் வெள்ளி கோரிக்கை தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் அந்த 3 நபர்களும் இன்று ஷா அலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்படுவதற்கான அனுமதியை SPRM பெற்றுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.